முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறு சில கருத்து வேற்றுமைகளின் காரணமாகவோ அல்லது அவர்களுடைய பாவங்களின் காரணமாகவோ அவர்களை நாமும் பிரிக்க மாட்டோம், அவர்களிலிருந்து நாமும் பிரிய மாட்டோம். அவர்களுடைய தவறான கொள்கையிலிருந்து நாம் விலகி இருப்போமே தவிர ஒரு முஸ்லிமை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று நாம் கூற மாட்டோம். இரண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து விலகுவது, ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடிய தவறான கொள்கையிலிருந்து விலகுவது, இன்னொன்று அந்த முஸ்லிமிடமிருந்தே விலகுவது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நாம் அந்த பாவத்திலிருந்து விலகி இருப்போமே தவிர, அந்த பாவத்திலிருந்து தவறான கொள்கையிலிருந்து தவிர்ந்து இருப்போமே தவிர ஒரு முஸ்லிமை விட்டே ஒரு மூமினை விட்டே நம்ம விலகிடுவோம் என்று நாம் கூற மாட்டோம். அப்போ பொதுவாக முஸ்லிம்கள் இறந்து விடுவார்களே ஆனால் அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரியே நாம் அவர்களுக்கு தொழுகை நடத்துவோம். சூரா முஹம்மதுல 19வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். நபியே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காகவும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். மேலும் ஈமான் கொண்ட ஆண்களுக்காகவும் ஈமான் கொண்ட பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக தெளிவாக கூறுகிறான், நபியே நீங்க தௌஹீதுல உறுதியா இருங்க, தௌஹீதை அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், அதில் நீங்கள் தெளிவாக இருங்கள். அதுபோக நீங்க உங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க, எல்லா மூமினான ஆண்களுக்கும் எல்லா மூமினான பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல கலிமா சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்ட எல்லா மூமின்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். அவர்களில் நல்லவர்களுக்கு மட்டும் என்பதாக பிரிக்கல, குறிப்பிடல. பொதுவாக குர்ஆன்ல மூமின்கள் என்று சொல்லப்பட்டாலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் முழுசா பேணக்கூடிய மூமின்கள் தான் முதல் தரத்தில் வருவாங்க, புரியுதா? ஆனா இதே அல்லாஹ்வுடைய வேதத்தில் மூமின்கள் நல்லவர்களும் இருப்பார்கள், சில பாவங்கள் செய்தவர்களும் இருப்பார்கள். நம்ம முன்னாடி படித்தோம், தௌபாவுடைய 103வது வசனத்தில் அனைவரும் படித்தோம். அது சில பேர் பாவத்தையும் செஞ்சிடறாங்க, நன்மைகளையும் செஞ்சிடறாங்க, ரெண்டுத்தையுமே கலந்து செஞ்சிடறாங்க. அல்லாஹ் இவர்களை மன்னிக்க போதுமானவன். அதே போல பாவம் செய்த எனது அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசையாகாதீர்கள். 39-53 அல்லாஹ் உங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால இது போன்ற இடங்கள்ல எல்லா மூமின்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பதுதான் அர்த்தமாக வரும். அப்ப எல்லா மூமின்கள் என்று சொல்லும் பொழுது நல்லவர்களும் வருவார்கள், பாவிகளும் வருவார்கள். ஆகவே ஒரு மனிதர் இறந்து விடுவாரேயானால் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய பாவ மன்னிப்புடைய துவா தான் ஜனாசா தொழுகை என்பது. ஜனாசா தொழுகை என்பது உண்மையிலேயே அதில் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வை புகழ்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு நபியின் மீது ஸலவாத் ஓதியதற்கு பிறகு அந்த இறந்து போன மூமினுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் இறந்து விடுவாரேயானால் நீங்கள் அவருக்காக அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதா ஸல்லைதும் அலல் மையித்தி, ஒரு ஜனாசாவிற்கு நீங்கள் தொழ வைத்தீர்கள் என்றால் அல்லது தொழுதீர்கள் என்றால் ஃபஅக்லிஸூ லஹு பித்துஆ, ஃபஅக்லிஸூ லஹு துஆ, அவருக்கு நீங்கள் துஆவை களப்பற்ற முறையிலே மனப்பூர்வமாக அவருக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். சரியா? ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மது. ஆகவே நம்ம அதாவது ஒரு மனிதர் கொள்கையுடைய விஷயங்கள்லையோ அல்லது அமல்களுடைய விஷயங்கள்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பாவமான விஷயங்கள்லையோ வழி தவறு இருந்தாலும் கூட அவர் எதுவரை இஸ்லாமுடைய வட்டத்தை விட்டு வெளியேறாதவரை புரிஞ்சுக்கணும். இதான் அந்த நிபந்தனை, புரியுதுங்களா? கொள்கையில வழிகட்டு இருந்தாலும் சரி, அதுபோல அமல்களில் வழிகட்டு இருந்தாலும் சரி, அது போன்று பாவத்தில் போயிருந்தாலும் சரி, இஸ்லாமுடைய அந்த வட்டத்தை விட்டு அவர் வெளியே போகாத வரைக்கும் அவருக்காக நம்ம ஜனாசா தொழுகை நடத்துவோம். அந்த இஸ்லாமுடைய வட்டத்தை விட்டு எப்போ வெளியே போவார், இந்த பாடம் ரொம்ப பெரிய நீண்ட பாடம். அதுக்கு தான் ஒரு சின்ன 2 உதாரணம் மட்டும் உங்களுக்கு இப்போ நம்ம புரியறதுக்காக வேண்டி சொன்னேன். ஒன்று இந்த காதியானிகளுடைய உதாரணம் சொன்னோம், இன்னொன்று இந்த குர்ஆன் மட்டும் போதுன்னு சொல்லி ஹதீஸை மறுக்கக்கூடிய மக்களுடைய உதாரணம் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி இஸ்லாமுடைய வட்டத்தை விட்டு அவங்க வெளியே போய்விட்டார்கள் என்பதை அறிஞர்கள் முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் அறிஞர்கள் ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்கி விடுவார்கள். ஆனால் அப்போ அவர்களுக்காக முஸ்லீம்கள் நாம்
தொழுகை நடத்த மாட்டோம். புரியுதா? சரி.